ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இனப்பிரச்சினைக்கான தீர்வின் தேக்க நிலை குறித்து ஆராய பசிலை அவசரமாக அழைக்கிறது புதுடில்லி. வணக்கம் நேயர்களே, இன்று ஜூலை மாதம் 10ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இனப்பிரச்சினை தீர்வு குறித்து கலந்துரையாடுவதற்காக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் ஜனாதிபதியின் சகோதரருமான பசில் ராஜபக்சவை புதுடில்லி அழைத்துள்ளது. இது குறித்த செய்தியை இன்றைய தினம் உதயன் பத்திரிகை தனது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு ஒன்றை எட்டுவதில் காணப்படும் தேக்க நிலை தாமதங்கள் குறித்தும் அரசினால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆராய்வதற்காக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவை புதுடில்லிக்கு வருமாறு இந்திய மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்தியாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ள அமைச்சர் பசில் பெரும்பாலும் அடுத்து வரும் வாரங்களில் இந்தியா பயணமாவார் என பொருளாதார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்தன. இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் அரசின் நிலைப்பாடு குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளும் நோக்கிலேயே இந்தியா அமைச்சர் பசிலுக்கு இந்த அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அமைச்சர் பசில் ராஜபக்ச, கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோரை சந்தித்து இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து பேச்சு நடத்தியிருந்தார். அரசு தரப்பினருடனான பேச்சின் போது அவர்கள் சில விடயங்களில் விடாப்பிடியாக இருந்ததாகவும் இதனால் இலங்கைக்கான பயணம் பெரிதாக வெற்றியளிக்கவில்லை எனவும் புதுடில்லி வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்திருந்தன. இலங்கை பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பிய மேனன் தனது பயணம் குறித்து திருப்தியற்ற நிலை உள்ளதாக மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தி இருந்தார். இதனை அடுத்து இனப்பிரச்சினை விடயத்தில் அரசின் தெளிவான நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்காக அமைச்சர் பசிலை புதுடில்லிக்கு அழைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இதன் அடிப்படையிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுடில்லி வட்டாரங்கள் மேலும் கூறின. இந்திய அரசினால் விடுக்கப்பட்டுள்ள இந்த அழைப்பை அமைச்சர் பசில் ராஜபக்ச ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ஆயினும் புதுடில்லிக்கான பயணத்தை அவர் எப்போது மேற்கொள்வார் என்பது குறித்து முடிவு இன்னும் செய்யப்படவில்லை எனவும் பொருளாதார அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பசில் ராஜபக்ச இந்தியா செல்லுமிடத்து இனப்பிரச்சினைக்கான தீர்வு, நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தல் ஆகியன குறித்து இந்தியா வற்புறுத்தல்களை மேற்கொள்ளக்கூடும் என தெரிய வருகிறது என உதயனின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. தமிழர்களை அரசு உதாசீனம் செய்ததாலேயே இலங்கை இந்திய உறவுகளில் விரிசல் நிலை குற்றஞ்சாட்டுகிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்பில் நமக்கு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு வாழ் தமிழ் மக்களின் மனிதாபிமான வாழ்வாதார பிரச்சனைகளை மஹிந்த அரசு உதாசீனப்படுத்த இருப்பதாலேயே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பெரிதும் விரிசல் அடைந்து வருகின்றன. அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, சாதாரண உல்லாச பிரயாணிகள் கூட தமிழகத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பேச்சாளர் கயந்த கருணாதிலக்க குற்றம் சாட்டினார். நேற்று எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்துரைத்த கயந்த கருணாதிலக்க, யுத்தம் முடிந்து 3 வருடங்களையும் தாண்டி விட்டோம் என நாட்டின் பல பாகங்களிலும் வெற்றி விழாக்களை கொண்டாடி வருகிறது அரசு. ஆனால் இன்றும் பல லட்சம் தமிழ் மக்கள் அகதிகளாகவே தெருவில் விடப்பட்டுள்ளனர். தங்களுடைய சொந்த வீடுகளுக்கும் காணிகளுக்கும் கூட போக முடியவில்லை. பாரம்பரியமாக தாம் வாழ்ந்த காணிகளுக்கு செல்ல அனுமதிக்கும்படி அந்த மக்கள் உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்த வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஜனநாயக ரீதியான போராட்டங்களை கூட அரசு அடக்குமுறை சட்டம் போட்டு தடை செய்கிறது. வடக்கில் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது. அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது. அடிப்படை மனித உரிமைகள் அப்பட்டமாக மறுக்கப்பட்டுள்ளன. வட மாகாணத்தில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த அரசு தயங்குகிறது. வடக்கு மாகாண சபைக்கான தேர்தலை நடத்தினால் நாடு 2ஆக பிரிந்துவிடும். ஆகவே அதனை நடத்தக்கூடாது என்று சில அமைச்சர்கள் துவேச பிரசாரம் செய்கின்றனர். ஜனாதிபதிக்கு ஆலோசனை கூறுகின்றனர். சிலர் மக்கள் குடியமர்த்தப்படவில்லை, கன்னிவெடி அகற்றப்படவில்லை என்கின்றனர். மற்றும் சில அமைச்சர்கள் 2013 செப்டம்பரில் வடமாகாண சபைக்கான தேர்தலை நடத்துவோம் என்று 1 வருட கால அவகாசம் கோருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் உள்ளூராட்சி தேர்தலையும் நடத்த முடியும் என்றால் ஏன் மாகாண சபை தேர்தலை மட்டும் நடத்த முடியாது என கயந்த கருணாதிலக்க இதன் போது கேள்வி எழுப்பியதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. யாழ்ப்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள பிரிட்டன் ஆர்வம். நேற்று நேரில் ஆராய்ந்தார் தூதுவர் என்ற தலைப்பில் இன்னும் செய்தி வெளிவந்துள்ளது. யாழ் மாவட்டம் தற்போது முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கான உதவிகளை வழங்குவதில் புதிய முதலீடுகளை இங்கு
மேற்கொள்வதிலுமே பிரிட்டன் தூதுவர் அதிக அக்கறை செலுத்தியதாக யாழ் மாவட்ட அரசு அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்திற்கு நேற்று வருகை தந்த இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஜான் ரஃப்கின் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். யாழ் மாவட்ட ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க மற்றும் யாழ் மாவட்ட அரசு அதிபர் ஆகியோருடன் அவர் சந்திப்புகளை மேற்கொண்டிருந்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இலங்கையில் சிறந்த விவசாயிகளாக மன்னார் மாவட்ட விவசாயி தெரிவு பெருமை அளிக்கிறது என்கிறார் விவசாய அபிவிருத்தி அமைச்சர் என்ற தலைப்பிலும், டெங்கு ஒழிப்புக்காக சென்ற சுகாதார பரிசோதகர் கொலை தமிழகத்தில் சம்பவம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், கூட்டமைப்புடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் லக்ஷ்மண் கிரியால கோரிக்கை என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் உதயநாதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் லங்கா தீப பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய பிரதான செய்தி, டெங்கு மடிண்டகிய சௌக்கிய பரீட்சක මෝල්ගස් පහරින් මරුට මෙහැති ඩෙංගු මදුරුවෙකු නැතයි කිය සැකකරු අසභ්‍ය වචන වලින් බැනවැදිලා என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. டெங்கு நுளம்புகள் குறித்து பரிசோதனை செய்ய சென்ற சுகாதார பரிசோதகர் உலக்கையால் அடித்து கொலை. இங்கு டெங்கு நுளம்புகள் எதுவும் இல்லை என அவதூறான வார்த்தை பிரயோகத்தை செய்து சந்தேக நபர் உலக்கையால் தாக்கியுள்ளதாக பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. டெங்கு ஒழிப்புக்காக வீடொன்றை பரிசோதிப்பதற்கு சென்ற தம்பலகாமம் பகுதியைச் சேர்ந்த பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் நேற்று திங்கட்கிழமை காலை அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். மேற்படி பொது சுகாதார பரிசோதகர் நிராஜ் நகர் கிராம அலுவலக பிரிவுக்கு பொறுப்பான முகமது பசில் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவரை தாக்கிய சந்தேக நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. பொது சுகாதார பரிசோதகர் வாயில் கதவை திறக்குமாறு கூறியதும் சந்தேக நபர் கதவை திறந்ததாகவும் இதன் பின்னர் சந்தேக நபர் பரிசோதகரை கடுமையாக தாக்கியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பாக தமிழகமும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தக்குனை பாத்தாளிட்ட உதவுகளை அத்தடங்குடக ஹிமினம ரிமாண்ட் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தெற்கில் கொள்ளையர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தேரருக்கு விளக்கமறியல் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர பலாசபா சந்தேட்ட சந்தான முஸ்லிம் காங்கிரசி அவுலகட்ட கத்தா என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. மாகாண சபை தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் கூட்டாக இணைந்து போட்டியிடுவது குறித்து பேச்சு நடத்தப்படுவதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக திவ்ய இனப்பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். திவ்ய இனப்பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியும், டெங்கு ஒழிப்புக்காக சென்ற சுகாதார பரிசோதகர் உலக்கையால் தாக்கி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து இன்றைய பிரதான செய்தியை திவ்ய இனப்பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர ஹட்டன் மகளிர் பாடசாலை ஒன்றைச் சேர்ந்த 6 மாணவியர் நேற்றைய தினம் பாடசாலை விடுதியிலிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். இது குறித்த செய்தியை ஒரு முக்கிய செய்தியாக திவ்ய இன பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்துடன் மாகாண சபைகளை மையப்படுத்தி பிரதான அரசியல் கட்சிகள் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்தும் முதலமைச்சர் பதவிகளுக்கு யாரை நியமிப்பது என்ற பேச்சுக்கள் குறித்தும் சில செய்திகளை திவ்ய இன பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, போலீஸ் கிவன் பவர்ஸ் என்ற தலைப்பில் டெய்லி மிரர் இன்று வெளிவந்துள்ளது. போலீசாருக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் துறையில் உள்ள அனைத்து பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கும் தேவையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்தந்த பிரதேசங்களில் நடைபெறும் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த இவர்கள் தமது அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் எனவும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஹெவி ரெயின் இன் கேச்மெண்ட் ஏரியாஸ் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நீர்த்தேக்க பிரதேசங்களில் பலத்த மழை பெய்து வருவதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர ஐ எம் ஸ்டில் பிரிசனர் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாம் இன்னும் அரசியல் கைதியாகவே இருக்கிறேன் என அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. இது சரத் பொன்சேகா நேற்று நீதிமன்றத்தில் இருந்து வெளியான பின்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்து கருத்துரைக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். முதலாவது நீதிமன்றத்தினால் தனது ஜெனரல் பதவி பறிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு எதிராக மனு ஒன்றை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாகவும் எவ்வாறாயினும் மக்களுக்கு காண்பிக்கவே தன்னை ஜனாதிபதி சிறைச்சாலையில் இருந்து விடுவித்ததாகவும் எனினும் தனது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் தொடர்ந்தும் ஒரு சிறை கைதியாகவே இருப்பதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்னும் பல கையடக்க தொலைபேசிகளில் புழுதிப்பூச்சி இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ள செய்தி குறித்தும் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்று தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வஞ்சிக்கப்படுகிறதா தென்னகம் என்ற கேள்விக்குறியோடு இன்றைய பிரதான செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை சோனியாவுக்கு அளிப்பதாக காங்கிரஸ் காரிய கமிட்டி முடிவு செய்ததை தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களுடன் பிரதமர் பேச்சு நடத்தி வருகிறார். மத சார்பற்ற
ஜனதா தள கட்சி தலைவர் தேவகவுடா, மார்க்சிச கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் ஆகியோருடன் பிரதமர் பேசியுள்ளார். இதுகுறித்து மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் தனிஷ் அலி செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது, எங்கள் தலைவர் தேவகவுடாவிடம் பிரதமர் மன்மோகன் சிங் சனிக்கிழமை பேசினார். அப்போது குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் குறித்து பேசப்பட்டது. இந்த விவாதத்தின் போது அன்சாரியின் பெயர் இடம்பெற்றது. அவரது பெயர் மட்டுமே விவாதிக்கப்பட்டது. வேறு எந்த பெயரும் விவாதத்தில் இடம்பெறவில்லை. அன்சாரியை எங்கள் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது என தனிஷ் அலி தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அந்த பிரதான செய்தியை தவிர பிரதமர் பற்றிய கருத்து ரசனையற்றது, ப. சிதம்பரம் கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. செயல்படாத பிரதமர் மன்மோகன் சிங் பதவி விலக வேண்டும் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் கோரிக்கை ரசனையற்றது என மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பதிலடி கொடுத்துள்ளார். இந்திய பிரதமர் தனது திறமைக்கேற்ற விதத்தில் செயல்படாமல் கண்டுண்டு இருக்கிறார் என அமெரிக்க வார பத்திரிகையான டைம்ஸ் விமர்சனம் செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து உலக அரங்கில் இந்தியா ஊழல் மிகுந்த நாடு என்ற மோசமான ரீதியில் பார்க்கப்படுகிறது. பிரதமருக்கு அரசியல் அதிகாரம் வழங்கி இருப்பது சோனியா காந்தி என்பதால் அவருக்கு இந்த பதவியில் இருந்து தப்ப முடியாது. மன்மோகன் சிங் பதவி விலக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ரவிசங்கர் பிரசாத் கடுமையாக தாக்கி பேசி இருக்கிறார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே ப. சிதம்பரம் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர அடுத்ததாக தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, தமிழக அரசு பணியில் சேர வாய்ப்புகள் குவிகிறது. 2000 VAO-க்கள் தெரிவு அறிவிப்பு வெளியீடு. எல்லா துறைகளுக்கும் போட்டி போட்டு ஆளெடுப்பு என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினமலர் பத்திரிகை வெளிவந்துள்ளது. தமிழக அரசில் பள்ளி கல்வித்துறை, காவல்துறை, சத்துணவுத்துறை, போக்குவரத்து துறை, மின்வாரியத்துறை என பல துறைகளிலும் வேலையில் சேர புதிய வாய்ப்புகள் குவிகின்றன. இந்த துறையில் 1 லட்சம் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் DNPCSC நேற்று மாலை 2000 VAO-க்களை தெரிவு செய்வதற்கான போட்டி தேர்வு அறிவிப்பை வெளியிட்டது. அனைத்து துறைகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆள் எடுப்பதால் அரசு வேலையில் சேர படித்த இளைஞர்களுக்கு பெரும் வாய்ப்பு கிட்டியுள்ளதாக தினமலர் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம்.